பேன் எடுக்க நேரா சேர்ந்து வேகமா போகும்போது பேரிக்காட்டில் நடை விட்டேன். விட்டேன்னா சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு உயிர். 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் சொன்னான் டாக்டர் புதுக்கோட்டையில் மெடிக்கலில். 2 மணி நேரம் என்னுடைய உயிர் இல்லைங்கிறதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம ஆளுங்க நல்லவனாக இருக்கா கெட்டவனாக இருக்கா யாரையும் பேர் சொல்ல விரும்பல. என் ரசிகர்களுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை, டிச்சிட்டு ஒட்டிருக்கிறான். அவன் போன் எடுத்து பார்த்து நொந்து போய் அவன் கார் எடுத்துக்கிட்ட எங்கேயாவது மெடிக்கலுக்கு வந்துட்டான். பார்த்தா வந்து பார்த்த பிறகு வந்து நிறைய உயிர் இருக்குன்னு. எனக்கு ஒரு 2 மணி நேரம் சென்று தான் உயிர் வந்துச்சு. அதனால ஏன் காரணம்னா என் மனைவி தாய்க்கு பின் தாரம்பாங்க. ஆமாய்யா, என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னை தொடலை ஒன்றும் சொல்ல, என் மேலே கையை நெஞ்சில் வச்சுக்கிட்டு முருகா 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 கும்பிடாத தெய்வம் இல்லை, அந்த மாதிரி பக்தி அதிகம். அதோடைய விரைவால் இறைவன் நல்லால மீண்டும் வரப்பெற்று வந்திருக்கிறேன் உங்கள் ஆசையோடு. நம்மளோட சோனாப்பேட்டெல்லாம் மிக மிக பெரிய பெரிய கலைஞர்களை பார்த்த மேடை. அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு ஒரு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். அதோடு மட்டும் இல்லை, சோறு போடுறது தாயாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கே சோறு போடுற தெய்வம் விவசாயிகள். அவங்க வாழணும், அவங்க வாழ்ந்தாதான் எல்லாரும் வாழ முடியும். அதனால விவசாயிகளுக்காக விவசாய முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி ரொம்ப முக்கியம். சோறு போடுறது தாயாக இருந்தாலும் இந்த உலகத்தையே சோறு போடுற விவசாயிகள் வாழணும். அவங்க சேத்துல கால வச்சா நம்ம சோத்துல கையை வைக்க முடியும். காரணம் சோறு தைக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பையன் நம்ம ஆளுகெல்லாம் கையும் பையுமா தான் தெரியுறேன். என்னன்னு கேட்டா பை நிறைய மாத்திரை, சுகர், பிரஷர், வியாதி எங்க இருந்தா வருதுன்னு தெரியல. காலையில பார்க்கலாம் இந்த 2 வயது வச்சுக்கிட்டு ஒரு ஆள் திருட்டு ஓடுறாரு. ஏன் ஓடுறாங்க? நான் ஓடலைன்னா டாக்டர் செத்து போயிடுவாங்கிறாரு. சாப்பாட்டுக்கு ஒரு முத்தி ஒரு மாத்திரை, பித்தி ஒரு மாத்திரை. என்ன பண்ண சொல்ற? அப்படி ஆயிருச்சு.
இந்த மாத்திரை இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. அதில் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிடாது, டாக்டருடைய அறிவுரை இல்லாமல் சாப்பிடக்கூடாது. டாக்டர் தான் கடவுள், அதை புரிஞ்சுக்கணும். மெடிக்கலில் போய் மாத்திரை கேளு, என்ன வேணாலும் எதுக்கு வேணாலும் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அவங்க குத்து மதிப்பாக காசு கேட்பாரு. 300 ரூபா 200 ரூபா கொடு. எதுக்கு 200 ரூபா 300 ரூபான்னு உனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாத்திரையில் விலை போட்டிருக்குமா, 3 மாத்திரை 4 மாத்திரை வெட்டி கொடுக்கறது விலை எல்லாம் தெரியாது. நம்ம கொடுக்கறது தான். அந்த மாத்திரை நமக்கு சேருமா சேராதா, என்ன உடம்புல என்ன பிளட் ஓடுது என்னன்னு தெரியாது. அதனால மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்றத விட டாக்டருடைய உபசத்தோடு சாப்பிட்றது, டாக்டருடைய அறிவுரையோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கு தான் ஒரு சின்ன பையன் எழுதுறான் கவிதையா. அப்படி உள்ள இளைஞர்கிட்ட ஒன்றும் பேச முடியல. ஒரு சின்ன பையன் எழுதுறான், என் உண்மையிலேயே உடம்புக்கு முடியலையா உடனே டாக்டர்கிட்ட போ. ஏன்னா டாக்டர் சம்பாதிக்க வேண்டாமா? அதுதானே, உடம்புக்கு முடியல டாக்டர்கிட்ட போ, டாக்டர் சம்பாதிக்க வேண்டாமா? ஆனால் அவர் எழுதி கொடுத்த மாத்திரை மெடிக்கலில் வாங்காம இருந்துடாத. ஏன்னா மெடிக்கல் காரை சம்பாதிக்க வேண்டாமா? ஆமாம். ஆனால் அவர் கொடுத்த மாத்திரையை நீ தின்னு விடாத. ஏன்னா நீ உயிரோடு இருக்க வேண்டாமா? ஆமாம். அந்த அளவுக்கு பிள்ளைகள்லாம் அதனால இல்லை. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசன் என்ற பாடலை பாடிய எனக்கு உத்தமன் குடிக்காடு புலவரான் குடிக்காடு பெருமாள் பக்தர் ஆர் பழனிவேல் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. என்ன செய்ய